ஆதிசங்கரர் காலடியிலே கேரள தேசத்திலே பிறந்து காசிக்கு சென்று அங்கு தங்கியிருந்து பாஷ்யங்களை எழுதி ஞான மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை, அனுஷ்டான மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த இடம் அந்த காசி. அந்த காசியினுடைய சிறப்பை ஆதிசங்கரர் மிக ஸ்லாகித்து சொல்கிறார்கள். கங்கா தீரமனுத்தமம் ஹி சகலம் தத்ராபி காஷ்யுத்தமா. அந்த கங்கையினுடைய கரை முழுவதும் உயர்ந்தது, சிறப்பானது என்று குறிப்பிடுகிறார். தத்ராபி காஷ்யுத்தமா, அந்த கங்கை கரையிலேயும் காசி என்பது மிகச் சிறந்தது. அந்த காசியிலேயும் மணிகர்ணிகா காட் என்பது மிகச் சிறந்தது. எந்த இடத்திலே அந்த மணிகர்ணிகா காட் பக்கத்திலே விஸ்வேஸ்வரர் இருக்கிறாரோ, அந்த விஸ்வநாதர் இருக்கக்கூடிய அந்த கங்கை கரை என்பது மிக மிக சிறப்பானது என்பதாக ஆதிசங்கரர் அவர்களால் பாடப்படுகிறது. அந்த கங்கையினுடைய சிறப்பை கங்காஷ்டகம் என்றும், ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்திலே தம் விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே, ஏனென்றால் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல மார்க்கத்தை, புண்ணியத்தை, ஞானத்தை அளிக்கக்கூடியவர் விஸ்வநாதர். விஸ்வம் என்றால் உலகம், நாதம் என்றால் பிரபு. உலகம் அனைத்துக்கும் அவர் பிரபுவாக இருந்து அனைவரையும் ரட்சித்து அனைவருக்கும் மந்திரோபதேசம் அங்கு சிலருக்கு பண்ணி, இப்படியாக அந்த விஸ்வநாதர் சானந்தம் ஆனந்தவனே வசந்தம் ஆனந்த கந்தம் ஹத பாப பிருந்தம், அனைத்து தோஷங்களையும் நீக்கி பழுது நீக்கி வாராணசீராசம் அநாதநாதம். வாழ்க்கையிலே துணை என்பது அது நண்பர்கள், குடும்பம், ஏதோ விதத்திலே ஒரு துணை என்பது இருக்கிறது. திக்கு தெரியாதவர்களுக்கு கூட அது அனுகிரகம் செய்யக்கூடியவர் அந்த விஸ்வநாதர். அப்படிப்பட்ட இந்த காசியிலே KTS என்பதாக, காசி தமிழ் சங்கம் என்பதாக ஒரு அமைப்பினை நம்முடைய பாரத பிரதமருடைய ஒரு அபிப்பிராயத்தின் பேரிலே MHRD மனிதவள மேம்பாட்டுத்துறை சென்னை IIT-யினுடைய ஒருங்கிணைப்பிலே கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இந்த மகாகவி பாரதியார் முதற்கொண்டு பலரும் அண்மை காலத்திலே அந்த வலுப்படுத்திய தெய்வீக தேசிய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்காக செயல்பட்டு வருகிறது. பலருக்கும், இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் சம வாய்ப்பை அளித்து பல துறை வல்லுநர்களையும் அங்கு அழைத்து சென்று தரிசனங்களை செய்து வைத்து மிகப்பெரிய லௌகீக மற்றும் புண்ணியமான காரியத்தை செய்து வருகிறது. இந்த காசி தமிழ் சங்கமம் வழியாக இந்த சிறந்த ஏற்பாட்டினை செய்து வருகிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை, காசி ராமேஸ்வர யாத்திரையினுடைய முக்கியத்துவத்தை, கலாச்சார அந்த ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணி சிறந்த பணி. பலரும் வேலை செய்தாலும் ஒருமித்த கருத்துடன் ஒற்றுமையாக வேலை செய்யும் பொழுது அதனுடைய பலன், அதனால் வரக்கூடிய நிம்மதி மிக பெரியது. அப்படி நம்முடைய நாட்டிலே அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய, அதுவும் இந்த வருஷம் மகா கும்பமேளா சமயத்திலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரமுகர்களை வரவழைத்து, நீதிபதிகள், மந்திரிகள், இன்னும் பல பெரிய மனிதர்கள், இப்படி பலரையும் வரவழைத்து
இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். சித்த மருத்துவ துறையினை சார்ந்தவர்களை நிறைய பேரை இந்த வருஷம் அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டீம்லேருந்து கூட்டு போகிறாங்க. அது ஒன்று. அகஸ்தியரை இந்த வருஷத்து அந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே முதன்மைப்படுத்துகிறார்கள். அந்த அகஸ்தியர் என்பவர் அவர் ஆன்மீகத்திலே முக்கியமானவர், சக்தி படைத்தவர், சமுத்திரத்தை கரைத்து குடித்தவர், தமிழ் வளர்ப்பதற்கு அனுகிரகம் செய்தவர், அருளி செய்தவர். பல ஊர்களிலேயும் இறைவனை பூஜித்து அகஸ்தீஸ்வரர் என்பதாக பல இடத்திலேயும் அவருடைய மகிமை நமக்கு காண கிடைக்கிறது. இந்த மருத்துவத்திற்கும் அவர் ஒரு முக்கிய ரிஷி. அவர் ஸ்ரீவித்யா கிரமத்திலேயும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்படி மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். இப்படி அந்த அகஸ்தியருடைய சிறப்பையும் விளக்கக்கூடிய மகா கும்பமேளாவினுடைய சந்தர்ப்பத்திலே கோடானு கோடி பக்தர்கள் என்று நாம் பத்திரிகைகளே எழுதி வருகிறோம். அதை வாஸ்தவமாக கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அதிசயமான அனுகிரகத்தை கங்காதேவி வள்ளலாக இருந்து அளிக்கக்கூடிய அந்த திவ்ய சந்தர்ப்பம் இந்த மகா கும்பமேளா. அந்த சந்தர்ப்பத்திலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள், ஐஐடி இயக்குனர் காமகோட்டி அவர்கள் மற்றும் அவருடன் சேர்ந்து இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய சியூபி காமகோட்டி, சாஸ்திரா பல்கலைக்கழகம், இப்படி பலரும் சேர்ந்து, வியாபார பெருமக்கள், இப்படி அனைவரும், நல்லி குப்புசுவாமி செட்டி, பலரும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் இந்த நல்ல பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனுடைய அருளை பெற்று மேன்மேலும் நம்முடைய தேசம், நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரதிய பிரஜைகள் இப்படி அனைவரும் மேன்மேலும் சிறப்பை பெறுவதற்கு கன்யா கல்மஷ நாசினி பகவதி பாகீரதி பாசுமாம் தேவி கங்கே பிரசீத என்கிற அந்த கங்காதேவியை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.